வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. ரொம்பவுமே ஈஸியாக பேச்சுலர் கூட செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அதிகமாக நீங்கள் கட் பண்ணணும், ரொம்ப நேரம் வதக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக இதை நம்ம செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அதிக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம், அதுவும் டேஸ்ட்டாக. இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேடவே வேணாங்க. இதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொட்டுக்க இல்லாமலே நீங்கள் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இது ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்பவுமே நல்லது. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கடுகு போடுங்க. அப்போ தான் நல்லா கடுகு சீக்கிரம் வெடிக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரியணும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அளவு தெரியணும் அப்படின்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து, ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதோட ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. இப்போது இந்த வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்கு நான் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விடும்போது தான் அது நல்லா அந்த வெங்காயத்தோட கலரே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை ஈஸியாக எப்படி தோல் உரிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் பருப்பு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி உரல் சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு உடச்சிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இப்படி நல்லா தட்டினீங்கன்னா அந்த பூண்டு நல்லா நசுங்கிடும். நசுங்கினதுக்கப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா தோல் தனியாக, உங்களுக்கு பூண்டு தனியாக வரும். இங்கே பாருங்கள், தோல் தனியாக பூண்டு தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா பூண்டையுமே நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பூண்டு தனியாக தோல் தனியாக வந்துருச்சு. இது ரொம்பவுமே ஈஸியானது. நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் இந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ பூண்டை இதோட ஒன்றா சேர்த்துக்குங்க. பூண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டை இதோடு போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பூண்டு அதிகமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அந்த வாய்வு பிரச்சனை, இந்த மூச்சு பிடிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அடுத்தது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நம்ம சேர்த்துக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த அன்டைமில் சாப்பிட்றவங்க, அவசர அவசரமாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் பெஸ்ட்டானது. இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்துக்கும் போது எந்த டைமில் சாப்பிட்டாலும் நமக்கு சீக்கிரமாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜீரணம் ஆகிடும். அதனால தான் இந்த ஜீரகம் நம்ம சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. ஜீரகம் நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணது இதோட சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 2 கப்பு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வெங்காயமும் தக்காளியும் சமமான அளவாக எடுத்துக்கோங்க. இது 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்திங்கன்னா தக்காளியும் அதே சைஸு 2 எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும்.
இந்த மாதிரி வதங்கும்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தனதுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதில் டம்ளர் அளவுக்கு, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். நிறைய பேர்த்துக்கு இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கூட பார்க்குறது தெரியாது. அதனாலேயே ஒரு டைம் நல்லாயிருக்கும், ஒரு டைம் நல்லாவே இருக்காது. அப்போது அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி சைடில் அந்த எண்ணெயெல்லாம் பபுள்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது இந்த சமயத்தில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அதை இதோடு சேர்த்தும் போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை நல்லா வந்து சுடு சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடிஷ்ஷே தேவையில்லைங்க. இந்த கொத்தமல்லியோட மணம், இந்த தக்காளி, வெங்காயம் இதோட டேஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுவீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தடும் கூட. ரொம்ப சோம்பலாக இருக்குது, ஏதாச்சும் சைடிஷ்ஷும் செய்ய முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நன்றி.